எண்ணம் போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஒரு பிளாகர் ரன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, சப்போஸ் வந்து ஏதாச்சும் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து அந்த ஏர்னிங்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணும்போது அந்த உங்களோட பேஜில் டேஷ்போர்ட் பேஜில் வந்து அந்த ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் வந்து இல்லாமலே போகும். அது ஏன் இல்லாமல் போகும்னு உங்களுக்கு பல டவுட் வரலாம். அது வந்து ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு செட்டிங்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருப்பீங்க. அதுதான் உன்னோட ப்ராப்ளம். அதை எப்படி நீங்களே வந்து எடுத்து பிளாகர் வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து அன்பிளாக் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் ஆன் பண்ண மூலமாக அது வந்து டிசேபிள் ஆகிருக்கும், அவ்வளோதான். அது எப்படி நீங்களே வந்து எனபிள் பண்ணலான்னு தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் S.J.Ram. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய பிளாகர் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் என்னோடய டேஷ்போர்டு. இதில் வந்து லெஃப்ட் சைட் பாருங்கள், போஸ்ட் இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது, கமாண்டு, பேஜ், லேஅவுட்டு, தீம், செட்டிங்ஸ் இருக்குது. ஆனால் ஏர்னிங்ஸில் ஒரு ஆப்ஷன் இல்லை. அது ஃபஸ்ட்டு இருந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறக்காண்டி அந்த இதை ஆன் பண்ணிட்டேன். இதுக்கு நீங்கள் அந்த ஏர்னிங்ஸ் ஆப்ஷனை நீங்கள் எனபிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அதர்ன்னு இருக்கு பாருங்கள், அந்த அதரை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்குது பாருங்கள், அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதாவது பிளாகர் வந்து அடல்ட் கண்டென்ட்டாக இருந்தால் நமக்கு வந்து மானிட்டேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம அடல்ட் கண்டென்ட் போட்டால் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறக்காண்டி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பிளாகர் ஓப்பன் பண்ணால் நோங்கிறதுல தான் இருக்கும். இது வந்து நீங்கள் தெரியாதனமாக சும்மா ஏதோ நீங்கள் எல்லாமே நோ இருக்க நீங்கள் வந்து ஆன் பண்ணுவோன்ட்டு நீங்கள் தெரியாதனமாக கொடுத்தா இது எஸ்ன்னு உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸ் ஆப்ஷனே வராது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பேஜில் இந்த அடல்ட் கண்டென்ட் இருந்தால் அதை நீங்கள் நோ கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் ஆயிடுச்சு. இப்போ போஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட பேஜை ஒரு அடியாக ரெஃப்ரெஷ் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த கமெண்ட்ஸ் கீழே ஏர்னிங்ஸுங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ காரணம் இது தான். நம்ம பிளாகரில் வந்து அடல்ட் கண்டென்ட் இருந்தால் அவங்க வந்து மானிட்டேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த ஏர்னிங்கிற ஆப்ஷனே இருக்காது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் நோ கொடுக்கறது மூலமாக உங்களோட பேஜுக்கு வந்து அவங்க மானிட்டேஷன் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ப்ரொசீஜர் படி நீங்கள் போஸ்ட் போடுறீங்கன்னா ஏர்னிங்ஸிற ஆப்ஷனும் கொடுத்து உங்களுக்கு மானிட்டேஷன் எனபிள் பண்ணி நீங்கள் வந்து இதில் மாதம் ஏர்ன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் S.J.Ram. அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.